நம்ம இலக்கியம் வாய்ந்ததுனால, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிடுறாங்க. அதாவது பிரியா கிட்ட, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனைய இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். நீ கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு, இப்போ ட்ராக் மாரி லவ் ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா போறத நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கக்கூடாது. அதாவது பிரியா லவ் பண்றதோ, பண்ணாததோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட மனசுக்குள்ள இவ்ளோ பெரிய ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா, இங்க பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்காக மட்டுமே தான் வந்திருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ட்ராமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சாலும், கார்த்திக்கோட மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு உருவமா வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா தான் நம்மளோட வாழ்க்கை துணை அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காரு. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆப்பு வர மாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில கௌதம் வந்துட்டு பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவவே வந்து நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சொல்ல வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம இருக்கிறது மட்டும் இல்லாம, இலக்கியா சொன்னோனே, "நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா. நான் ஆரம்பிச்சு வச்சிருந்த பிரச்சனைய நானே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது கார்த்திக்க மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் பிரியா அப்படின்ற ஒரு கேரக்டரையே உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் மாறுற ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. இந்த குடி பழக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு, நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா எல்லாத்தையுமே எடுத்து சொல்லியிருந்தாலே, இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவை ஏற்பாடு பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்ல வந்து நிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சரி இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா கிட்ட இந்த விஷயத்த பத்திலாம் சொல்லும்போது, இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அண்ணா. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவரோட கண்லயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதல நான் முழுசா வந்து பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட சொல்றதுனால பிரச்சனை எதுவும் வராதுல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்ல பிரியா நீ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற விதத்துல தான் இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு, "சரி ஓகேண்ணா நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு தனியா கூப்பிடுறாங்க. கூப்ட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம, என் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரியும் வந்து சொல்றாங்க. இத கேட்கும்போது கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. "என்ன பிரியா சொல்ற நீயி?" அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு, தன்னோட லவ்வ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரப்போஸ் பண்றதுக்காக வரும்போது, "நீங்க நெனைக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது கார்த்திக். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள லவ் பண்ற மாரி நடிக்கிறதுக்காக தான் வந்தேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன சொல்ற பிரியா நீயி?" அப்படின்ற மாரி கேட்கும்போது தான், எல்லாத்தையுமே விலாவாரியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஃபீல் பண்ணுவாரு? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.